அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது நடப்பு நிகழ்வுகளில் நம்ம 2023 ஜனவரியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று நாம் 16ஆம் தேதியிலிருந்து நடந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். திங்க் 20 அதை பற்றியான தகவல். G20யின் திங்க் 20 கூட்டம் போபாலில் 16 ஜனவரி 2023 அன்று தொடங்கியது. கூட்டத்தில் இந்திய அதிகாரிகள் மற்றும் 22 நாடுகளைச் சேர்ந்த 94 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். G20 உலகின் முக்கிய வளர்ந்த மற்றும் வளரும் பொருளாதாரங்களின் ஒரு அரசுகளுக்கிடையேயான மன்றமாகும். அடுத்ததாக தேசிய தொடக்க நாள். நாட்டில் வரவிருக்கும் வணிகங்களை ஊக்குவித்தல் மற்றும் ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் 2022 ஜனவரி 16ஆம் தேதி தேசிய தொடக்க தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 15, 2022 பிரதமர் அந்த நாளை ஏற்றுக்கொள்வதை முதலில் அறிவித்தார். இந்த நாளை கொண்டாடும் வகையில் 2023 ஜனவரி 10 முதல் 16 வரை ஸ்டார்ட் அப் இந்தியா கண்டுபிடிப்பு வாரத்தை வர்த்தக அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. அடுத்ததாக WPI வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகளின்படி இந்தியாவின் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் WPI அடிப்படையிலான பணவீக்கம் ஆண்டு அடிப்படையில் நவம்பரில் 85% இருந்து 2022 டிசம்பரில் 4.95% குறைந்துள்ளது. பிப்ரவரி 2021க்கு பிறகு முதல் முறையாக பணவீக்க விகிதம் 5%க்கும் கீழே சரிந்துள்ளது. 2022 டிசம்பரில் பணவீக்க விகிதம் குறைவதற்கு உணவுப் பொருட்கள், கனிம எண்ணெய்கள் போன்ற பொருள்களும் காரணமாக இருந்தன. அடுத்ததாக சிறுபான்மை விவகார அமைச்சகம், அதுதான் MOMA அப்படின்னு சொல்றோம். இதுதான் பதோ பர்தேஷ் திட்டத்தை நிறுவியுள்ளது. இது என்ன அப்படின்னா, சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு படிப்பிற்கான கல்வி கடனுக்கான வட்டி மானியத்தை இந்த திட்டம் வழங்குகிறது. வெளிநாடுகளில் முதுநிலை, எம்ஃபில் மற்றும் PhD நிலைகளில் உயர்கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதும் அவர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாக இருந்தது. கனரா வங்கி மூலம் இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த தகவல் IMD, இதனுடைய விரிவாக்கம் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 148வது நிறுவன தினம் ஜனவரி 15, 2023 டெல்லியில் கொண்டாடப்பட்டது. இது வானிலை, நிலநடுக்கவியல் மற்றும் தொடர்புடைய பாடங்களை கையாளும் தலைமை அரசு நிறுவனமாகும். முதலாக 1875 தோற்றுவிக்கப்பட்டது. பூமி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இந்த IMD செயல்படுகிறது. உலக வானிலை அமைப்பின் 6 பிராந்திய மையங்களில் IMDAவும் ஒன்றாகும். உலகிலேயே இதுல 6 மையங்கள் இருக்குது. அந்த 6ல் ஒரு மையமாக டெல்லியில் உள்ள நம்முடைய IMDயும் ஒரு மையமாக உள்ளது. அடுத்ததாக டாப்லர் வானிலை ரேடார் நெட்வொர்க். மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் 15 ஜனவரி 2023 2025ஆம் ஆண்டளவில் நாடு முழுவதும் டாப்லர் வானிலை ரேடார் நெட்வொர்க்கால் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவித்தார். தீவிர வானிலை நிகழ்வுகளை மிகவும் துல்லியமாக கணிப்பதே இதன் நோக்கம். நாட்டில் 2013 15ஆக இருந்த டாப்லர் ரேடார்களின் எண்ணிக்கை 2023 37ஆக உயர்வு. இந்தியா அடுத்த 2 to 3 ஆண்டுகளில் மேலும் 25 ரேடார்களை அமைக்கும். இதன் எண்ணிக்கையை 62ஆக உயர்த்தும். அடுத்ததாக மாக் பிஹு அல்லது போஹலி பிஹு திருவிழா. ஜனவரி 16 அசாமில் மாக் பிஹு அல்லது போஹலி பிஹு திருவிழா கொண்டாடப்படுகிறது. மாக் பிஹு என்பது விவசாயிகளின் திருவிழா. வருடாந்திர அறுவடைக்கு பிறகு இது சமூக விருந்துகளுடன் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய ஈர்ப்பு உணவு. ஜனவரி 15 அன்று வரும் போகாலி பிஹுவுக்கு முந்தைய இரவு உருகா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது விருந்துகளின் இரவு அப்படின்னு சொல்றாங்க. சூரிய கடவுள் இந்த நாளில் வணங்கப்படுகிறார்.
அடுத்ததாக கஷாபா தாதா சாஹேப் ஜாதவ் ஜனவரி 15, 2023 கூகுள் பாக்கெட் டைனமோ என அழைக்கப்படும் இந்திய மல்யுத்த வீரர் கஷாபா தாதா சாஹேப் ஜாதவின் 97வது பிறந்த நாளை டூடூலுடன் கொண்டாடியது. ஹெல்சிங்கில் நடைபெற்ற 1952 கோடைக்கால ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற சுதந்திர இந்தியாவின் முதல் தடகள வீரர்தான் இந்த ஜாதவ். ஹெல்சிங்கில் நடைபெற்ற இதுதான் முன்னாடி வாங்கினது. 2000 ஆண்டில் கஷாபா தாதா சாஹேப் ஜாதவ் மல்யுத்தத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் மரணத்திற்கு பின் அர்ஜுனா விருது பெற்றார். குருட்டுத்தன்மையை கட்டுப்படுத்தும் கொள்கை ஜனவரி 14 பார்வை உரிமையை உறுதி செய்யும் நோக்கத்துடன் குருட்டுத்தன்மையை கட்டுப்படுத்தும் கொள்கையை அமல்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான். 2020 1% இருந்த குருட்டுத்தன்மையின் பரவல் விகிதம் கொள்கையின் மூலம் 0.3% குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் G20 தலைமையின் கீழ் G20 குழுவின் முதல் உள்கட்டமைப்பு பணிக்குழு, இதுதான் IWG அப்படின்னு சொல்றோம். இதன் முதல் கூட்டம் 2023 ஜனவரி 16, 17 புனேவில் நடைபெறும். இந்த கூட்டத்தை நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை நடத்துகிறது. ஆஸ்திரேலியா மற்றும் பிரேசில் துணை தலைவர்களாக இணைகின்றனர். ஆஸ்திரேலியா மற்றும் பிரேசில் இணை தலைவர்களாக இணைகின்றனர். 2023 ஆண்டின் இந்தியா G20 தலைவர் பதவியின் கருப்பொருள் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதாகும். அடுத்ததாக OECD அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஐக்கிய ராஜ்யத்தின் கிளேர் லோம்பார்க் டெல்லி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் புதிய தலைமை பொருளாதார நிபுணராக நியமனம். அவர் தற்போது UK கருவூலத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக உள்ளார். லோம்பார்க் டெல்லி அப்படிங்கிறது ஒருத்தருடைய பெயர். டெல்லி அப்படிங்கிறது ஊர் பெயராக இருந்தாலும் லோம்பார்க் டெல்லி அப்படிங்கிறது ஒருவருடைய பெயர் தான். லோம்பார்க் டெல்லிக்கு பொருளாதார பகுப்பாய்வில் 20 வருடம் அனுபவம் உள்ளது. 2018 ஆண்டு முதல் பதவியில் இருந்த பிரான்சின் லாரன்ஸ் பூனுக்கு பதிலாக OECDயின் பொருளாதார பணிகளுக்கு இவர் தலைமை தாங்குவார். ஆக்ஸ்பம் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள வருடாந்திர சமத்துவமின்மை அறிக்கையின்படி கடந்த 2 ஆண்டுகளில் உலக மக்கள் தொகையில் உள்ள மற்ற மக்கள் தொகையை விட 1% செல்வந்தர்கள் கிட்டத்தட்ட 2 மடங்கு செல்வத்தை பெற்றுள்ளனர். அறிக்கையின்படி பில்லியனர்களின் சொத்து ஒரு நாளைக்கு $7 பில்லியன் அதிகரித்து வருகிறது. பணக்காரர்களுக்கு 5% வரி விதிக்கப்பட்டால் ஆண்டுக்கு USD 1.7 டிரில்லியன் திரட்ட முடியும். இது 2 பில்லியன் மக்களை வறுமையிலிருந்து மீட்க போதுமானது. ஆக்ஸ்பாம் கருத்தின்படி இந்தியாவில் 1% பணக்காரர்கள் இப்போது நாட்டின் மொத்த செல்வத்தில் 40%க்கும் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் மக்கள் தொகையில் அடிமட்ட பாதி பேர் சேர்ந்து வெறும் 3% செல்வத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். கௌதம் அதானியின் 2017-2021 பெறப்படாத ஆதாயங்களுக்கு ஒருமுறை வரி விதித்தால் ஒரு வருடத்திற்கு 5 மில்லியன் இந்திய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை பணியமர்த்த போதுமான அளவு திரட்டப்படும். அடுத்ததாக கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் விருதுகள் 2023. இந்த விருதுகள் ஜனவரி 15, 2023 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது. SS ராஜமௌலி இயக்கிய RRR 2 விருதுகளை வென்றது. ஒன்று சிறந்த வெளிநாட்டு மொழிக்கான விருதும் திரைப்படத்துக்கான விருதும், மற்றொன்று சிறந்த பாடல். எந்த பாட்டு அப்படின்னா நாட்டு நாட்டு அப்படிங்கிற பாடலுக்கான இந்த RRR திரைப்படம் 2 விருதுகளை வென்றது. இந்த விழாவின் சிறந்த படம் எது தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். சிறந்த நடிகர் பிரெண்டன் ஃப்ராசர் ஃபார் த வேல்.
சிறந்த நடிகை கேட் பிளான்செட் ஃபார் டேர். சிறந்த இயக்குனர் டேனியல் கவுன் அண்ட் டேனியல் சர்ச்சினர்ட் ஃபார் எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். அடுத்ததாக கியூபா இந்தியாவிற்கிடையேயான உறவு. ஜனவரி 15 அன்று கியூபாவிற்கு 12,500 டோஸ் பென்டாவலண்ட் தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்க இந்தியா சம்மதி தெரிவித்தது. பென்டாவலண்ட் தடுப்பூசியானது டிப்தீரியா, பெர்டுசிஸ், டெட்டனஸ், ஹெபடைட்டிஸ் பி மற்றும் ஹிப் ஆகிய 5 உயிருக்கு ஆபத்தான நோய்களில் இருந்து குழந்தைக்கு பாதுகாக்கிறது. ஜனவரி 12 to 14, 2023 வரை கியூபாவுக்கு வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் மீனாட்சி லோகியின் அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அடுத்ததாக உலக பொருளாதார மன்றம் WEF 2023. இதன் மாநாடு ஜனவரி 16 அன்று தொடங்கும். வருடாந்திர உலக பொருளாதார மன்ற உச்சி மாநாட்டின் 53வது பதிப்பு ஜனவரி 16 to 20 இந்த தேதியில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெறும். இதன் கருப்பொருள் பிளவுபட்ட உலகில் ஒத்துழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் இதனுடைய நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விராட் கோலி பற்றிய தகவல். இந்திய கிரிக்கெட் வீரர் ஜனவரி 15 அன்று ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் 5வது அதிக ரன்களை எடுத்தவர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றார். கேரளாவில் நடந்த இலங்கைக்கு எதிரான இந்தியாவின் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியின் போது அவர் இதை அடித்தார். விராட் 268 ஒருநாள் போட்டிகளில் 78 சராசரியுடன் 45 சதங்கள் மற்றும் 65 அரை சதங்களுடன் 12,652 ரன்கள் எடுத்துள்ளார். அவர் 448 போட்டிகளில் 12,650 ரன்கள் குவித்துள்ள மஹேலா ஜெயவர்தனேவை முந்தினார். இது ஜனவரி 16 நடந்த நிகழ்வுகள். அடுத்ததாக ஜனவரி 17 நடந்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கலாம். ஜனவரி 16 ஆதரவற்ற விலங்குகள் பராமரிப்புக்காக வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்தினை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார். வள்ளலாரின் 200வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 16 தமிழக பள்ளி கல்வித்துறையில் பொது நூலக இயக்கம் தமிழ்நாடு மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் சார்பில் தமிழகத்தில் முதன்முறையாக நடைபெறும் சர்வதேச புத்தக கண்காட்சியை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். 66 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் அமெரிக்கா, மலேசியா, துருக்கி, இந்தோனேசியா உள்ளிட்ட 30 வெளிநாடுகளின் அரங்கங்களும் அடங்கும். தமிழ் முற்றம் என்ற பெயரில் தமிழகத்தின் பிரபலமான புத்தகங்கள், எழுத்தாளர்களின் படைப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. திருக்குறளில் 106 திருக்குறள் மற்றும் அதன் விளக்கங்கள் தமிழ் உட்பட 106 மொழிகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் 5வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெற உள்ளது. 6வது மாநாடு ஆசியாவிலும் 7வது மாநாடு பிரான்சிலும் பின்னர் நடைபெறும். ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. இந்த இயந்திரத்தின் பெயர் மல்டி கன்சிஸ்டன்சி ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அதாவது RVM அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் புலம்பெயர்ந்த இந்திய மக்களுக்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கியுள்ளது. 2 நாள் கூட்டு பயிற்சிக்காக 309 கடற்படை வீரர்களுடன் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட INS தில்லி கப்பல் இலங்கையை சென்றடைந்தது. கப்பலின் நீளம் 163.2 மீட்டர். உத்தரப்பிரதேசம் அமேதியிலுள்ள இந்தோ ரஷ்ய துப்பாக்கி தயாரிப்பு நிறுவனம் ரஷ்யாவின் கலாஷ்னிகோவ் AK-203 துப்பாக்கிகள் தயாரிப்பினை தொடங்கியது. மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் தமிழகத்தில்
25 இடங்களில் செயல்பட்டு வரும் யோகா இயற்கை சிகிச்சை மையங்கள் நிகழாண்டில் 250 இடங்களில் விரிவுபடுத்தப்படும். 2003 ஆயுர்வேதம், யோகம் மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறை ஆயுஷ் என மாற்றப்பட்டது. ஆயுஷ் அப்படிங்கிறது AYUSH. இதுதான் இங்கு வரக்கூடிய வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்கள். ஆயுர்வேதம், யோகம் மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, மீன்ஸ் சித்தம், ஹோமியோபதி H. இதுதான் ஆயுஷ் அப்படின்னு சொல்றோம். மகப்பேற்றின் போது குழந்தை இறக்கும் பட்சத்தில் மனதளவில் பாதிப்புக்குள்ளாகும் பெண் பணியாளர்களுக்கு 60 நாட்கள் சிறப்பு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக பணி மற்றும் பணியாளர் சீர்திருத்தத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு. இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் தலைவர் பங்கஜ்குமார் சிங் நியமனம். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவதனால் நாட்டில் சிறுபான்மையினர் பங்களிப்பு குறையும் என பொருளாதார நிபுணர் அமிர்த்யா சென் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் சீர்பாக் பகுதியில் சௌர்ய ஸ்தரம் என்ற பெயரில் போர் வீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. IPL சொல்றோம். அது யாருக்கு? இது W அப்படிங்கிறது உமன்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக். 2023-27 காலகட்டத்திற்கான மகளிர் இந்தியன் பிரீமியர் லீக்கின் ஊடக உரிமைகளை விகாம் 18 மீடியா பெற்றுள்ளது. டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார், சோனி ஜி மற்றும் விகாம் 18 ஆகிய பந்தயத்தில் முன்னணியில் இருந்தன. ஒரு போட்டிக்கு 7.90 கோடி என்ற மொத்த போட்டிக்கும் 951 கோடி ரூபாய்க்கு விகாம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக்கின் ஒரு போட்டியின் மதிப்பு 107.5 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தின் கடைசி நிஜாம் முகரம் ஜா பகதூர் ஜனவரி 14, 2023 அன்று துருக்கியில் காலமானார். இவர் ஹைதராபாத்தின் 8வது நிஜாம் ஆவார். ரிசர்வ் வங்கியின் அறிக்கையின்படி மாநிலங்களின் மொத்த நிதி பற்றாக்குறை 2020-21 1% இருந்து 2022-23 மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதான் GDP அப்படின்னு சொல்றோம், 3.4% குறையும். இதற்கு பின்னால் உள்ள காரணம் பரந்த அடிப்படையிலான பொருளாதார மீட்சி மற்றும் அதிக வருவாய் வசூலாகும். மாநிலங்களின் கடன் 2020-21 1% இருந்து 2022-23 GDP-யில் 29.5% குறைக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டாலும் FRBM அப்படின்னா பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் மறு ஆய்வு குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 20%க்கும் அதிகமாகவே உள்ளது. ஜனவரி 16 முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க முடிவு செய்துள்ளதாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசு அறிவிப்பு. எந்த சேவையும் ஆஃப்லைனில் இருக்கக்கூடாது மற்றும் விண்ணப்பதாரர்கள் எந்த ஒரு சேவையையும் பெற அரசு அலுவலகங்கள் எதற்கும் செல்ல வேண்டியதில்லை. துளசிதாஸ் ஜூனியர் தேசிய விருது பெற்ற திரைப்படம் தான் இது. ஜனவரி 2023 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு திரைப்பட விழாவில் இது திரையிடப்படும். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு திரைப்பட விழாவை SCO கவுன்சில் ஏற்பாடு செய்கிறது. 68வது தேசிய திரைப்பட விருதுகள் 2022 மிருதுல் துளசிதாஸ் இயக்கிய துளசிதாஸ் ஜூனியர் இந்தியில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றது. கிடங்கு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையம் எனப்படும் WDRA ஜனவரி 16 விவசாயிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற உதவும் வகையில் பாரத ஸ்டேட் வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக கேரளாவின் கொல்லம் திகழ்கிறது.
இது நாட்டின் சட்டங்கள் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொல்லம் நிர்வாகம் மற்றும் கேரளா இன்ஸ்டிடியூட் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இணைந்து தொடங்கப்பட்டது. இந்த பிரச்சாரத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகள் குறித்து கல்வி கற்பிக்கப்படுகிறது. முதல் G20 சுகாதார பணிக்குழு கூட்டம் கேரளாவில் நடைபெறுகிறது. G20 இந்திய தலைமையின் கீழ் 1வது சுகாதார பணிக்குழு கூட்டம் 18 to 20 ஜனவரி வரை திருவனந்தபுரத்தில் நடைபெறும். இதன் தலைவர் பதவியில் இந்தியாவிற்கு சுகாதாரத்தின் கீழ் 3 முன்னுரிமைகள் அளிக்கப்பட்டுள்ளன. முன்னுரிமை 1 சுகாதார அவசர நிலை தடுப்பு, தயார் நிலை மற்றும் பதில். முன்னுரிமை 2 மருந்து துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல். முன்னுரிமை 3 டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்பு மற்றும் தீர்வுகள். அடுத்ததாக G20 போலவே B20 இந்தியாவின் G20 தலைவர் பதவியின் ஒரு பகுதியாக பிசினஸ் 20 அதை தான் B20 அப்படின்னு சொல்றாங்க. தொடக்க கூட்டம் ஜனவரி 22 முதல் 24 வரை குஜராத்தின் காந்தி நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தலைவர்களின் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக G20க்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கொள்கைகள் பரிந்துரைகளை வகுப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெறும். இந்தியாவின் G20 பிரசிடென்சியின் ஒரு பகுதியாக மாநிலம் ஏற்பாடு செய்ய உள்ள 15 நிகழ்வுகளில் இதுவே முதல் நிகழ்வாகும். அடுத்து மாஹி மேளா விழா. பஞ்சாப் மாநிலம் முக்த்சர் சாஹிப்பில் மாஹி மேளா விழா ஜனவரி 14 முதல் கொண்டாடப்படுகிறது. குரு கோவிந்த் சிங்கை பின்தொடர்ந்து செல்லும் முகலாய இராணுவத்தின் தாக்குதலை பாதுகாத்து தங்கள் உயிரை தியாகம் செய்த சாலி முக்தே அல்லது 40 விடுதலை பெற்ற வீரர்களின் வீர போராட்டத்தை கௌரவிக்கும் வகையில் மாஹி தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1705 டிசம்பர் 23ஆம் தேதி கித்ரானி டி தாப் என்ற நீர்க்குளத்திற்கு அருகில் இந்த போர் நடந்தது. அடுத்ததாக NTPC ரீல் REL அப்படின்னா NTPC ரெனியூவபிள் எனர்ஜி லிமிடெட், அதுதான் NREL அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 16 தில்லியில் திரிபுரா அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளது. திரிபுராவில் மிதக்கும் மற்றும் தரையில் ஏற்றப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் வளர்ச்சிக்காக இது கையெழுத்திடப்பட்டது. NTPC REL தலைமை பொது மேலாளர் ராஜீவ் குப்தா மற்றும் திரிபுரா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் DG மற்றும் CEO மகாநந்தா டெபர்மா ஆகியோர் புரிந்துணர்வு திட்டத்தில் கையெழுத்திட உள்ளனர். சீனாவின் மக்கள் தொகை 1961ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக சரிவை கண்டுள்ளது. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான கடற்படை பயிற்சியின் 21வது பதிப்பான எக்சசைஸ் வருணா ஜனவரி 16 அன்று இந்திய பெருங்கடலில் தொடங்கியது. இரு கடற்படைகளுக்கும் இடையேயான பயிற்சி முதலாக 1993இல் தொடங்கப்பட்டது. 2001இல் வருணா என பெயரிடப்பட்டது. இந்த பயிற்சி ஜனவரி 16 to 20 வரை நடத்தப்படும். அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் மக்கி. யார் இவர்? பாகிஸ்தானை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் மக்கியை சர்வதேச பயங்கரவாதியாக ஐநா அறிவித்துள்ளது. இந்தியாவில் தாக்குதலை திட்டமிடுவதில் மக்கி ஈடுபட்டுள்ளார். ஏற்கனவே இந்தியா மற்றும் அமெரிக்காவால் தீவிரவாதி பட்டியலில் இவர் சேர்க்கப்பட்டிருந்தார். இதுவரைக்கும் 17ஆம் தேதி வரை நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம். அடுத்து 18ஆம் தேதி நடந்த நிகழ்வுகளை காணலாம். KVP கிசான் விகாஸ் பத்ரா 2023இல் முதல் காலாண்டில், அதாவது ஜனவரி டு மார்ச்சில் பொருந்தும் KVB வட்டி விகிதம் டிசம்பர் 30, 2022 அன்று அறிவிக்கப்பட்டது.
புதிய வட்டி விகிதம் 2% முந்தைய வட்டி விகிதம் 7% இருந்தது. 7.2% வட்டியில் கேவிபி கணக்கில் முதலீடு செய்யப்படும் தொகை 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும். ஈக்விட்டி நிதி என்றால் என்ன? ஈக்விட்டி நிதி திரட்டலின் அடிப்படையில் உலக அளவில் முதல் 5 சந்தைகளில் இந்தியாவும் இருந்தது. கோடக் இன்வெஸ்ட்மெண்டின் அறிக்கையின்படி 2022 இந்தியாவில் பங்கு மூலதனச் சந்தை (ECM) செயல்பாடு மூலம் $16.4 பில்லியன் அளவுக்கு நிதி பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரியமாக ECM செயல்பாட்டின் அடிப்படையில் முதல் 10 இடங்களில் இந்தியா அரிதாகவே இடம்பெற்றுள்ளது. சுவாரஸ்யமாக 2022 சந்தை மூலதனத்தின் அடிப்படையில் இந்தியாவும் டாப் 10 லீக்கில் உடைந்தது. அடுத்ததாக பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட், இதை சுருக்கமாக PPBL அப்படின்னு சொல்கிறோம். பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட்டாக செயல்பட இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் இறுதி ஒப்புதலை பெற்றுள்ளது. இது மின்சாரம், தொலைபேசி, DTH போன்ற பில் செலுத்தும் சேவைகளை எளிதாக அனுமதிக்கப்படுகிறது. அடுத்ததாக கோல்டன் கைலாஷா என்றால் என்ன? அஜந்தா எல்லோரா திரைப்பட விழாவின் சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் கைலாஷா விருதை ராஜஸ்தானி திரைப்படமான நானேரா பெற்றுள்ளது. இதன் இயக்குனர் தீபங்கர் பிரகாஷ் சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த எடிட்டர் ஆகிய விருதுகளையும் இது பெற்றது. தற்போது 8வது பதிப்பான இவ்விழா ஜனவரி 11-15 வரை அவுரங்காபாத்தில் நடந்தது. எழுத்தாளர் கே. வேணு தனது சுயசரிதையான ஓரன் வெர்ஷன் ஆன் தி கத்தா அப்படிங்கிறத அவங்க சுயசரிதை எழுதியிருக்கிறாரு. ஓரன் வெஷ் ஆனந்தின் கத்தா அப்படிங்கிறது தான் இவருடைய சுயசரிதை. 2022 ஆண்டுக்கான ஃபெடரல் வங்கியின் முதல் இலக்கிய விருதை இவர் வென்றார். ஃபெடரல் வங்கியால் உருவாக்கப்பட்ட முதல் இலக்கிய விருது இதுவே. எழுத்தாளர் கே. வேணு தனது சுயசரிதையான ஓரன்ஸ்கந்தண்டா கதா என்னும் சுயசரிதைக்காக 2022 ஆண்டுக்கான ஃபெடரல் வங்கியின் முதல் இலக்கிய விருதை வென்றார். ஃபெடரல் வங்கியால் உருவாக்கப்பட்ட முதல் இலக்கிய விருது இதுவாகும். இந்தியாவின் முதல் தளவாடங்கள், நீர்வழிகள் மற்றும் தகவல் தொடர்பு பள்ளி திரிபுராவில் உள்ள அகர்தலாவில் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக சன்சத் கேல் மகா கும்பம் 2022-23 சன்சத் கேல் மகா கும்பத்தின் 2வது கட்டத்தை 2022-23 ஆண்டுக்கான போட்டியை பிரதமர் ஜனவரி 18 அன்று உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார். 2021 ஆண்டு முதல் லோக்சபா MP ஹர்ஷித் திவேதியால் இது பஸ்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இது மல்யுத்தம், கபடி, கோகோ, கூடைப்பந்து போன்ற உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டுகளில் பல்வேறு போட்டிகளை ஏற்பாடு செய்கிறது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதிகள் முந்தைய ஆண்டிலிருந்து 2% குறைந்து 2022 டிசம்பரில் $34.5 பில்லியன் குறைந்துள்ளது. அக்டோபர் 2022 பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டு அடிப்படையில் 16.65% குறைந்துள்ளது. செப்டம்பர் 2022 இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை 36.4 பில்லியன் ஆகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% விரிவடைந்தது.
அதே சமயம் 2022 டிசம்பரில் இந்தியாவின் பொருட்கள் ஏற்றுமதி 7% அதிகரித்துள்ளது. கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் தான் NCERT அப்படின்னு சொல்றோம். இது இந்தியாவின் முதல் தேசிய மதிப்பீட்டு ஒழுங்குமுறை நிறுவனமான பிராக் PARAKHஐ ஜனவரி 2023 அறிவித்துள்ளது. PARAKH அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரெவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இதனுடைய சுருக்கம்தான் PARAKH அப்படிங்கிறது. நாட்டில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி வாரியங்களுக்கும் மாணவர் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள், தரநிலைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமைப்பதில் பிராக் செயல்படும். பிராக் என்பது செயல்திறன் மதிப்பீடு மதிப்பாய்வு செய்யும் முழுமையான வளர்ச்சிக்கான அறிவின் பகுப்பாய்வு ஆகும். அடுத்ததாக நாலந்தா மகாவிகாரா. ஜனவரி 2023 பீகாரின் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள உலக பாரம்பரிய தலமான நாலந்தா மகாவிகாரா வளாகத்திற்குள் 1200 ஆண்டுகள் பழமையான 2 மினியேச்சர் ஸ்தூபிகளை இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடித்துள்ளது. கல்லால் செதுக்கப்பட்ட ஸ்தூபியில் புத்தரின் உருவங்கள் காட்டப்பட்டுள்ளன. இது இந்தியாவில் உள்ள பண்டைய ராஜ்யமான அதாவது மகத அப்படின்னா இன்றைய நவீன பீகார் மகதத்தில் உள்ள ஒரு பெரிய புத்த மடாலயமாகும். அடுத்ததாக நீலக்குறிஞ்சியை பற்றிய தகவல். சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஜனவரி 2023 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணை 3 கீழ் பாதுகாக்கப்பட்ட தாவரங்களின் பட்டியலில் நீலக்குறிஞ்சியை அதாவது ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா, இதுதான் இதனுடைய அறிவியல் பெயர். நீலக்குறிஞ்சியின் அறிவியல் பெயர் ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா பட்டியலிட்டுள்ளது. நீலக்குறிஞ்சியை பிடுங்கவோ அல்லது அழிக்கவோ செய்தால் 25,000 ரூபாய் அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். நீலக்குறிஞ்சி ஒரு வெப்பமண்டல தாவர இனம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சோலா காடுகளுக்கு சொந்தமானது. அடுத்ததாக கேரள இலக்கிய விருது. கேரள இலக்கிய விழாவின் 6வது பதிப்பு 16 ஜனவரி அன்று கேரளாவின் கோழிக்கோட்டில் நிறைவடைந்தது. இந்த நிகழ்வு உலக சுற்றுலா நாட்காட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. திருச்சூர், பூரம் மற்றும் கொச்சி முசிரிஸ் ஃபைனாலே ஆகியவை கேரளாவின் பிற நிகழ்வுகளாகும். அவை உலக சுற்றுலா நாட்காட்டியில் இடம்பெற்றுள்ளன. 7வது பதிப்பு 2024 ஜனவரி 11 முதல் 14 வரை அதே இடத்தில் நடைபெறும். MBL என்றால் என்ன? ஜனவரி 2023 கேமிங் தளமான மொபைல் பிரீமியர் லீக், அதுதான் MPL அப்படின்னு சொல்றோம். IPL அப்படிங்கிறது இந்தியன் பிரீமியர் லீக், MPL அப்படிங்கிறது இங்க M அப்படிங்கிறது மொபைலை மென்ஷன் பண்ணது. மொபைல் பிரீமியர் லீக் வழங்கிய இந்தியா மொபைல் கேமிங் அறிக்கை 2022 படி உத்தரப்பிரதேசம் மொபைல் கேமராக்களுக்கான முதல் இடமாக உருவெடுத்துள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகியவை உள்ளன. ஒடிசா, பஞ்சாப், தமிழ்நாடு, புதுவை மற்றும் இமாச்சல் ஆகியவை 2021 ஒப்பிடும்போது 2022 மொபைல் கேமிங்கில் அதிக அதிகரிப்பை கண்டன. உலக நிகழ்வுகள். LHS 475B நாசாவின் தொலைநோக்கி LHS 475B என்ற புதிய செயற்கைக்கோள் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது. இது பூமியின் விட்டம் 99% கொண்ட பூமியின் அளவை போலவே உள்ளது. இது பூமியிலிருந்து 41 ஒளியாண்டுகள் தொலைவில் ஆக்டேன் விண்மீன் தொகுப்பில் அமைந்துள்ள ஒரு பாறைக்கோளாகும். இது பூமியிலிருந்து 2 விதங்களில் வேறுபடுகின்றன. முதலில் இது ஒரு சுற்றுப்பாதையை 2 நாட்களில் முடிக்கிறது. இரண்டாவது, பூமியை விட நூற்றுக்கணக்கான டிகிரி வெப்பம் கொண்டது. அடுத்ததாக இந்தியா தென்கொரியா உறவுகள்.
இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான உரையாடல் சியோலில் ஜனவரி 16-17 நடைபெறும். இருவரும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளை மேலும் மீள்தன்மையுடனும் வலுவாகவும் மாற்றுவதற்கு உழைக்க ஒப்புக்கொண்டனர். இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் $28 பில்லியன் உயர்த்த நடவடிக்கை எடுக்க ஒப்புக்கொண்டனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த ஒப்புக்கொண்டனர். அடுத்ததாக ஷாருக் கான் பற்றிய தகவல். 2023 ஜனவரியில் வெளியிடப்பட்ட பட்டியலின்படி ஷாருக் கான் $770 மில்லியன் சொத்து மதிப்புடன் உலகின் 3வது பணக்கார நடிகராக உள்ளார். இந்த பட்டியலில் சீன்ஃபீல்ட் நட்சத்திரம் ஜெர்ரி சீன்ஃபீல்ட் மற்றும் டைலர் பெர்ரி ஆகியோர் $1 பில்லியன் முன்னிலையில் உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக $800 மில்லியன் டுவைன் ஜான்சன் உள்ளார். இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்தியர் ஷாருக் கான் மட்டுமே. அடுத்த காணொளியில் ஜனவரி 19 முதல் நடந்த நிகழ்வுகளை காணலாம். நன்றி, வணக்கம்.